ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மகா சித்ரா பௌர்ணமிங்க. இன்றைக்கி இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையோடு இன்றைக்கி செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி மகா சித்ரா பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிகளுக்கு எல்லாமே பெரிய பௌர்ணமியாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திகழ்கிறது. இந்த பௌர்ணமியில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை மெயினாக இன்றைய பௌர்ணமியில் ஒரு நாள் செய்யாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் பேசக்கூடாது. அதோடு இன்றைக்கி சூதாட்டம், பிறரை இது பண்ணுறது, தகாத சொற்களால் பேசுவது, அசைவ உணவு சாப்பிடுவது, போதை வஸ்துக்களை சாப்பிடுவது, மது அருந்துவது, மாலையில் உறங்குறது, இந்த மாதிரி போன்றவற்றை கண்டிப்பாக இன்றைக்கி செய்யக்கூடாது. இன்றைய ஒரு நாள் நீங்கள் சுவாமி வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய ஒரு நாள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் சித்திரகுப்தர் கர்மாவின் கணக்காளர் மட்டுமல்ல, அவர் நம்ம வாழ்வின் வழிகாட்டி. ஸோ அதனால் இந்த நன்னாளில் நல்ல எண்ணங்களையே விதிக்கணும், நல்ல எண்ணங்களையே யோசிக்கணும். நம்ம வாழ்வில் கணக்கு புத்தகம் புண்ணியங்களால் நிறையறதுக்கு இன்றைய நாளில் இதை மெயினாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் இன்றைய தினம் சித்திரகுப்தரிடம், இறைவா, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை மன்னித்து இனி என் எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மையாக வைத்திருக்க நீதான் எனக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி அவரை நினைத்து ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை செய்யணும். இதை இன்னைக்கு செய்திங்கன்னா 1000 பூஜைகளுக்கு சமமானது. இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. ஸோ சித்ரா பௌர்ணமியில் நம்ம கோவில்களுக்கு கிரிவலம் வருவதற்கு உகந்த நேரமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருவண்ணாமலை அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். உலக புகழ்பெற்ற இந்து மத வழிபாட்டு தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலில் அண்ணாமலையார் தான் சிறப்பு. அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை என்பது அனைவருக்குமே தெரியும். இது சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குகிறது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். இத்தலத்தில் மூலவர் அண்ணாமலையார் என்றோ அம்பிகை உண்ணாமலையம்மன் என்றோ அழைக்கப்படுகிறாங்க. இத்தலம் நினைத்தாலே நமக்கு முக்தி தரக்கூடிய தலம் என்ற பெருமை கொண்ட தலமாக அறியப்படுது. அதனாலே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அப்படிங்கிற பாட்டு திருவண்ணாமலைக்கு இருக்குது. இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்கள்லேயும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமான் என்றோ சைவர்கள் என்றளவும் நம்புகிறாங்க. இதனால தான் இம்மலையை வளவருதலை கடைபிடிக்கப்படுது. இவ்வாறு மலையை வளவரும்போது கிரிவலம் என்று இதற்கு பெயர் அழைக்கப்படுது. பல்வேறு நகரங்கள்லேருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வாழ்ந்து சமாதியும் அடைகிறாங்க. அவர்களில் ரமணர், கோசேச்சித்திரி சுவாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடப்பட்டவங்க. இவர்களுடைய சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்திருக்கு. இப்பேற்பட்ட திருவண்ணாமலை மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்திருக்கிறார். சைவர்களுடைய நம்பிக்கைகள் படி இம்மலையானது கிருதாயுகத்தில் நெருப்பு மலையாகவோ, திருகாயுகத்தில் மாணிக்க மலையாகவோ, துவாரபார யுகத்தில் தங்கமலையாகவோ, தற்போது நடைபெறக்கூடிய கலியுகத்தில் கல்மலையாகவோ இருக்குது என்று குறிப்பிடப்படுது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுவதால் கோவிலில் இறைவனை வள வருவதில் போல மலையை வள வரக்கூடிய வளமை இங்கு இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க. குறிப்பாக மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் பல லட்சம் பக்தர்கள் வருவாங்க. சனி ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவாங்க. இப்படி தமிழ்நாட்டில் நிறைய பேர் வருவாங்க. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வர்றாங்க.
அதேபோல் திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள மலையை சுற்றி மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க. பொதுவாக மக்கள் வரக்கூடிய கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என 8 லிங்கங்களும் ரமணக ரிஷி, கேசத்திரி சுவாமிகள், விசிறி சுவாமியர் போன்ற சமாதிகளும் அமைந்திருக்கு. எல்லா நாட்களிலுமே மலையை மக்கள் வள வருகிறார்கள் என்றாலும் மாதந்தோறும் வரக்கூடிய முழு நிலவு நாளில் பௌர்ணமியில் வள வருவது சிறப்பானதாக கருதப்படுது. அதில் ஆண்டுதோறும் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழாவின் போது மகா தீபம் ஏற்றப்படும் நாள்லேயும் சித்ரா பௌர்ணமி அன்று 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க. இந்த ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கு. அதன்படி பௌர்ணமி வரக்கூடிய 30ஆம் தேதி நேற்று வியாழக்கிழமை இரவு 9:52 மணிக்கு தொடங்கி இன்னைக்கு மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:08 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கு. கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் கிரிவலம் செல்லுமாறு கோவில் நிர்வாகமும் கேட்டிருக்கு. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியின் போது 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலத்திற்கு வருவார்கள் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எதிர்பார்க்கப்படுது. அதனால் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளக்கூடிய பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு இப்போ சூப்பராக செயல்பட்டுருக்குறாங்க. அப்போ இன்றைக்கி கிரிவலம் இன்றைக்கி டைம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி தரிசனம் வெளியே கோபுர தரிசனம் செஞ்சுட்டே நீங்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அப்படி க்ரௌடு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அந்த சிவனை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனாக நினச்சி அந்த கோவிலை 9 முறை வலம் வந்தாவே திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற ஒரு புண்ணியம் கிடைக்கும். இன்றைக்கி கிரிவலம் போகிறத விட அந்த நிலவு வெளிச்சத்தில் இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் நிலவோடைய வெளிச்சத்தை நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்றைக்கி கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத இவ்வளோ அழுத்தமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்ம வினைகள் இருந்தால் அது தீர இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். அதை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க, அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. ஸோ கர்ம வினைகள் தீர இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடுகளில் இந்த பூஜையை செய்ய வேண்டும். ஆக்சுவலி இந்த பூஜையை செய்யறதுக்கு உங்களுக்கு தர்பை புல் வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் விற்கும், இதை வாங்கிக்குங்க. சிறிதளவு தர்பை புல்லினை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. இன்றைக்கி பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும், இனி மனதறிந்த பாவங்கள் செய்ய மாட்டேன், செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்துவிடு என்று சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு இந்த தர்பை புல்லை கொண்டு உங்கள் பூஜரையில் வைத்து விடுங்க. இதை வைத்ததுக்கப்புறம் ஒரு தட்டு மேலே தர்பை புல்லை வைத்து பூஜரையில் ஒரு ஓரமாக இது இருக்கட்டும். இதை இன்றைக்கி வைத்ததுக்கு பின்னாடி நாளை தினம் சனிக்கிழமை இரவு முழுவதும் அது பூஜரையில் இருக்கட்டும். அப்போ வெள்ளிக்கிழமை இரவும் இருக்கணும், சனிக்கிழமை இரவும் இருக்கட்டும். அப்புறம் சனிக்கிழமை இரவுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எழுந்தவுடன் அந்த தர்பை புல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரிலே நீங்கள் தலைக்கு குளித்து விட வேண்டும். இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்மவினை பாவங்கள் எல்லாம் குறையும். இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ ஆன்மீகத்தில் எளிமையான பரிகாரம். நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைக்கி இதை பின்பற்றி பலன் பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பயன் பெறுங்க. இந்த ஒரு தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமியை இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு வருடத்துக்கு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பெஷலாக வரக்கூடிய பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது.
அந்தந்த சிறப்புக்கு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாம் தப்பிக்கொள்ளலாம். அதனால் சிறப்புக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.